உடனடி வேலைவாய்ப்பிற்கான உயர்கல்வியை வழங்கும் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை மற்றும் கோவை. Medway Hospital, the way to better health. ஸோ தமிழகத்திலே திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நீங்கள் தங்க வச்சிருக்கீங்க நிறைய முகாம்கள் அமைச்சு. முக்கியமாக ஸ்ப்ரெட் ஆகிற வதந்தி என்னன்னா அப்படின்னா, லாரி ரெடியா இருக்கு, பஸ் ரெடியா இருக்கு, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி அவங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுது. அதை நாங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ் எங்க தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணால் அது உங்களுக்கு சரியா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அவங்களோட லாங்குவேஜ்லேயே ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட ப்ளே பண்றோம். டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படுறதுனால கள்ளச்சாராயம் நிறைய பேர் வீட்டிலேயே காய்ச்சுறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். கள்ளச்சாராயம் ஏற்கனவே சில கிராமங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்துல முன்னாடி மெயின் ரோட்ல எப்படியும் அதை கொண்டு வர மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன பாதைகளை கொண்டு வர ட்ரை பண்றத ட்ரோன் யூஸ் பண்ணி நாங்கள் ரெகுலராக கண்காணிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு கொண்டு வந்த ஒரு 2 பேரை கூட ட்ரோன் வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணி கேஸ் பேசுறோம். அடுத்தடுத்த விஷயங்களுக்கு இந்த ட்ரோன் மூலியமா கண்காணிப்பு தொடருமா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம்? ட்ரோன் யூஸ் பண்றதுல கொஞ்சம் போலீஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ கண்டிப்பா மற்ற விஷயங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கும் இந்த ட்ரோன் கேமரா இன் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஸோ இப்போ நிறைய முன்னாடி நம்ம லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்தில் பார்க்கும்போது தடையை மீறி வெளில வரவங்களை போலீஸார் அடிக்கிற மாதிரி நிறைய இடத்துல நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். லாக்டவுன் போக போக அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் வர்றதில்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? போலீஸ் அடிக்கிறது இல்லையா, இல்லை மக்கள் வெளியே வர்றது இல்லையா? லாக்டவுன் பீரியடை யூஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கள்ளச்சாராயம் கடத்துறவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் எல்லாமே வேற ஆக்டிவிட்டீஸ்ல பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மணல் திருட்டு பண்றவங்களும் ஒரு பக்கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 ஹெட்லயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 4-5 வழக்குகள் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். பர்சனலா நீங்களே இறங்கி நிறைய வீடுகளுக்கு போய் நிறைய பேர் உதவி பண்ணிருக்கீங்க, மருந்துலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ போலீஸாருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய போலீஸ் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு டாக்டர்ஸ்க்கு அடுத்தது போலீஸ் தான் அடுத்து ஹை ரிஸ்க்ல இருக்காங்க இந்த வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கு. லாக்டவுன் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த வைரஸோட ஸ்ப்ரெட்டை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது தான். வணக்கம் சார். முதலமைச்சரே உங்களை பாராட்டியிருக்காரு. அதாவது கொரோனா தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொள்றீங்க அப்படின்னு. அதுவும் ஒரு ஆப் மூலியமா ஒட்டுமொத்த மாவட்டத்தையே நீங்க ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. அது எப்படி சார், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு, அந்த ஆப் எப்படி செயல்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? திருவள்ளூர் மாவட்டத்துல காவல்துறையினர் அனைவரும் 24/7 ஒர்க் பண்றாங்க. எல்லா இஷ்யூஸும் உடனுக்குடன் அட்ரஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். அதுல ஒரு ஐடியா தான் இந்த கோபட்டின்னு சொல்லிட்டு இந்த ஆப். இது மூலமா ஹோம் குவாரண்டைன் இருக்கக்கூடிய நபர்களை ஈஸியா கண்காணிக்க முடியுது. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 50 பேர் இருந்தாங்க. அப்புறம் 100, 200, 300 பேர்கிட்ட இப்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த போன்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களை வீட்டிலேயே இருந்து கண்காணிக்க முடியும். அவங்க வீட்டுல இருந்து வெளில வராம நம்ம பாத்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பிரீத்லெஸ்னஸ், காஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல கிராசரிஸ் காய்கறிகள் ஏதாவது தேவைப்படலாம். அது எல்லாமே அந்த ஆப்லயே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஐ நீட் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். அந்த பட்டன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க ரெகுலரா என்ன ஹெல்ப்போ அதை இமீடியட்டா போய் ரீச் பண்றதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். ஸோ தமிழகத்திலே திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே நீங்க தங்க வச்சிருக்கீங்க நிறைய முகாம்கள் அமைச்சு. அவங்களை கண்காணிக்கிறது பெரிய சவாலான விஷயம் தான். அந்த சவால் எப்படி எதிர்கொள்றீங்க? திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டுமே மொத்தம் 16,000 பேர் வெளிமாநிலத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்ம போலீஸ் ஸ்ட்ரென்த் ஒருத்தரையும் எல்லாமே போட்டு கண்காணிக்க முடியாது. ஸோ அவங்க எங்கெங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 278 கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த 278 கிளஸ்டர்ஸ்க்கும் 77 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நாமினேட் பண்ணிருக்கோம். ஸோ ஒருத்தரும் 3-5 கிளஸ்டர்ஸ் கண்காணிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இது. அதே மாதிரி அவங்களோட மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரியா லாங்குவேஜ்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்க பெங்காலில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த போலீஸ் லைசன் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரெகுலரா அவங்க கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ஸ்ப்ரெட் ஆகிற வதந்தி என்னன்னா அப்படின்னா, லாரி ரெடியா இருக்கு, பஸ் ரெடியா இருக்கு, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி அவங்க கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுது. அதை நாங்க நேட்டிவ் லாங்குவேஜ் எங்க தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணா அது உங்களுக்கு சரியா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அவங்களோட லாங்குவேஜ்லேயே ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட ப்ளே பண்றோம். ரெகுலரா அவங்கள போய் இன்டராக்ட் பண்றோம். அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்குறோன்றதுனால யாருமே அவங்களோட மாநிலத்துக்கு போகணும் அப்படின்ற முயற்சிகள் இங்க மேற்கொள்ள. ஸோ முக்கியமா சார், தமிழகத்தில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கிறது கள்ளச்சாராயம். டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறதுனால கள்ளச்சாராயம் நிறைய பேர் வீட்டிலேயே காய்ச்சுறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்குது? முக்கியமா போலீஸ் தரப்புல என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கள்ளச்சாராயம் ஏற்கனவே சில கிராமங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்துல முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிடாமினண்டா இருந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அங்க கண்டினியூஸா ரெய்டு கண்டக்ட் பண்ணிருக்கோம்.
அதே மாதிரி ஆந்திர எல்லை வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. நிறைய கிராமங்கள் வந்து அட்ஜாயினிங் வில்லேஜஸ் இருக்கு திருவள்ளூருக்கும் ஆந்திரா மாநிலத்துக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல சின்ன சின்ன பாதைகள், கிராம வழியா இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ரோட்ல எப்படியும் அதை கொண்டு வர மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன பாதைகளை கொண்டு வர ட்ரை பண்றத ட்ரோன் யூஸ் பண்ணி நாங்கள் ரெகுலராக கண்காணிச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு கொண்டு வந்த ஒரு 2 பேரை கூட ட்ரோன் வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ப்ரொஹிபிஷன் ரைடு கண்டினியூஸா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி எங்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஆல்கஹால் அடிக்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். இதன் மூலம் வந்து பொதுமக்கள் வந்து தவறான விஷயங்கள், கள்ளச்சாராயம் வேற ஏதாவது அவங்க எடுத்து குடிக்காம இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்ட்ராவல் சிம்டம்ஸ் டீல் பண்றது, இதுக்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்கோம். ஸோ ட்ரோன்ஸ் பயன்பாடு இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்கு, முக்கியமா போலீஸ் துறையில. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து சாராயம் காய்ச்சறவங்களை வந்து ட்ரோன் மூலியமா பிடிச்சிருக்கீங்க, செய்திகளை கூட பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி மணல் கடத்துறவங்க இல்ல வேற ஏதாவது இல்லீகலான விஷயங்கள் பண்றவங்கள இந்த மாதிரி ட்ரோன் மூலியமா கண்காணிக்கிறதுக்கு தமிழக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலரும் பல கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வராங்க, நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்கும்போது கூட. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த விஷயங்களுக்கு இந்த ட்ரோன் மூலியமா கண்காணிப்பு தொடருமா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமும்? கண்டிப்பாக வந்து ட்ரோனை வச்சு இவ்வளோ எஃபெக்டிவா நாங்க பண்ண முடியும் அப்படின்றதே நாங்க எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் சில இடங்கள்லாம் வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன், அந்த ஜோனுக்குள்ள வந்து 5 கிலோமீட்டர் ஃபுல்லா லாக் பண்ணியாச்சு அப்படின்றப்ப அது உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, பொதுமக்கள் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்காங்களா அப்படின்றத வந்து போலீஸ் நேரடியாக உள்ள போய் கண்காணிக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஸோ அது மாதிரி இடங்கள்ல கூட நாங்க ட்ரோன் அனுப்பிச்சு அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா, அதை வந்து உள்ள அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா, அவங்க வந்து குவாரண்டைன் இதை ஃபாலோ பண்றாங்களான்றதையும் ட்ரோன் வச்சு கண்காணிக்கிறோம். இது மாதிரி வந்து இப்போ ட்ரோன் யூஸ் பண்றதுல கொஞ்சம் போலீஸ் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத. ஸோ கண்டிப்பா மற்ற விஷயங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கும் இந்த ட்ரோன் கேமரா இன் ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நிறைய முன்னாடி நம்ம லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்துல பார்க்கும்போது தடையை மீறி வெளில வரவங்களை வந்து போலீஸ் அடிக்கிற மாதிரி நிறைய இடத்துல நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ லாக்டவுன் போக போக வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் வர்றதில்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? போலீஸ் அடிக்கிறது இல்லையா, இல்ல மக்கள் வெளியே வர்றது இல்லையா? நாங்க வந்து அவேர்னஸ் மூலமா வந்து பொதுமக்கள் வெளியே வரக்கூடாதுன்றது திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு காய்கறியோ இல்ல பால், மளிகை சாமான் தேவைப்படுது அப்படின்னா இங்க நகரத்திலயும் சரி கிராமத்திலயும் சரி வித்தின் 500 மீட்டர்ஸ் உங்களுக்கு தேவையான கடைகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் வந்து 2 வீலர் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா விலை கம்மியா கிடைக்கும் அப்படின்றதுனாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலயோ வந்து பொதுமக்கள் இன்னும் வெளில வந்துட்டு தான் இருக்காங்க. தினசரி நாங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அவேர்னஸ் மூலமாவும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய குறும்படங்கள் வந்து காவல்துறை சார்பாக வெளியிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு வந்து தேவையான விஷயங்கள், மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு கூடிய விஷயங்களுக்கு மட்டும் வெளியில வாங்க. மற்றது எல்லாமே உங்கள் வீட்டுல வந்து நேரடியா அவங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து கொடுக்குற அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்கு. ஸோ தயவு செஞ்சு வெளில வராதிங்க அப்படின்றதான் நான் இந்த உங்க சேனல் வழியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் வந்து ஆந்திர எல்லையோட இருக்கு. ஸோ இங்கதான் வந்து ஆந்திரா ஆரம்பிக்குது உங்களோட மாவட்டத்துக்கு அப்புறம் தான். ஸோ அது ஒரு பதட்டமான ஏரியா மாதிரி, ஒரு பரபரப்பான ஏரியா, ஏதாவது நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. ஸோ அந்த இடத்த வந்து இந்த டைம்ல எப்படி லாக்டவுன் பீரியட்ல எப்படி வந்து கண்காணிக்கிறீங்க? அதுக்கு என்னென்ன மாதிரி எஃபர்ட், ஸ்பெஷல் ஆக்ஷன்ஸ் என்னென்னு எடுத்திருக்கீங்க சார்? திருவள்ளூருக்கும் ஆந்திராவுக்கும் இருக்கக்கூடிய அப்ரோச் ரோட்ஸ் அது என்னன்றது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இனிஷியலா அந்த ரோட்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அங்க ப்ராப்பர் செக் போஸ்ட் அமைச்சு பக்காவா லாக் பண்ணிட்டு உள்ள வரக்கூடிய நபர்கள், வெளியே போகக்கூடிய நபர்கள் வந்து பாசஸ் இஷ்யூ பண்ண ஆத்தரைஸ்டு பாசஸ் இருந்தால் மட்டும்தான் வெளில போக முடியுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதன் மூலம் வந்து ஒரு பைக்லயோ கார்லயோ இல்ல லாரிலயோ வந்து நபர்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடமாட்டம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஸோ அது பண்ணதுனாலே வந்து எங்களுக்கு அந்த பார்டர் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் செக்யூர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கிராமங்கள், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு திருவள்ளூர் கிராமம் இருக்கும், இமிடியேட்டா பக்கத்துல வந்து இருக்கிற கிராமம் வந்து ஆந்திரா கிராமம் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து ட்ரோன் கேமரா வச்சு இப்ப பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன் கேமரா வச்சு பேட்ரோலிங் பண்றதுனால பொதுமக்கள் இங்கே அங்க போறது கண்டுபிடிச்சு ஒரு கிராம சாலை, ரொம்ப நாளா பயன்பாடு இல்லாத ஒரு கிராம சாலையை கண்டுபிடிச்சு அந்த சாலையெல்லாம் வந்து முற்றிலுமா வந்து இப்போ பிளாக் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ ரெகுலரா வந்து பார்டர் ஏரியாஸ் எக்ஸ்ட்ரா காஷன் கொடுத்து நாங்க பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன இஷ்யூ வந்தாலும் ஹேண்டில் பண்றதுக்கு போலீஸ் ரெடியா இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸ்மக்லிங் சில பேர் வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துச்சு. நம்ம கள்ளச்சாராயம், இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை பண்ணிட்டு இருக்காங்க கூட சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கோமா? எந்த விஷயங்கள் நடந்திருக்கு சார் இதுக்கு முன்னாடி? இந்த லாக்டவுன் பீரியடை யூஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த கள்ளச்சாராயம் கடத்துறவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து போலீஸ் எல்லாமே வேற ஆக்டிவிட்டீஸ்ல பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மணல் திருட்டு பண்றவங்களும் ஒரு பக்கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 ஹெட்லயும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 4-5 வழக்குகள் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு சஃபிஷியன்ட் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இமீடியட்டா அதை ஆக்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. கள்ளச்சாராயத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. இந்த மாதிரி மணல் கொள்ளைய பிடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க.
சாராயம் பதுக்கி வைக்கிறவங்களையும் பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் இருக்காங்க. ஸோ ரெகுலரா நாங்க வந்து அந்த டீம் ஆக்டிவேட் பண்ணி என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அதில் இமீடியட்டா ஆக்ட் பண்றோம். பொதுமக்கள் என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். எங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஸோ தே கேன் சென்ட் இன்ஃபர்மேஷன் இன் தட் வில் ஆக்ட் அப்பான் இட் இமீடியட்லி அண்ட் என்ஷூர் தட் இட் இஸ் கர்ப்டு. நிறைய விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். பர்சனலா நீங்களே இறங்கி நிறைய வீடுகளுக்கு போய் நிறைய பேர் உதவி பண்ணிருக்கீங்க, மருந்துலாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? அதில் ஆக்சுவலி என்ன பின்னணி சார் அது? சில பேருக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்க வந்து ரெகுலரா சென்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களால வந்து இந்த லாக்டவுன் வந்ததுனால அவங்க சென்னைக்கு நேரடியா போய் இப்ப மருந்து வாங்க முடியல. அங்கேருந்து அவங்களால அந்த மருந்து ப்ரொக்யூர் பண்ண முடியல. அது மாதிரியான ஒரு 2-3 இன்சிடென்சஸ் எங்க நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதனால வந்து இந்த மருந்து வந்து நம்மளே வந்து ஹோம் டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரத்யேகமா ஒரு ட்ரஸ்ட் வழியா ஒரு ஹெல்ப்லைன் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன்ல லான்ச் பண்ணி மருந்து கேட்கறவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்க மேக்ஸிமம் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட் அந்த ஹெல்ப்லைனை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து எது பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக், எது நான் பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக், எது எமர்ஜென்சியா தேவைப்படுற ட்ரக், எந்த ட்ரக் வந்து கொஞ்சம் 1-2 days டிலேல கொடுக்கலான்ற முதற்கொண்டு எல்லா ட்ரைனிங்குமே எடுத்திருக்காங்க மெடிக்கல் சைட்ல. ஸோ அவங்க கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து டீடைல்ஸ் அனுப்புவாங்க. எங்க இந்த மருந்து கிடைக்குதுன்றதை ரிசோர்ஸ் பண்ணி அவங்களோட வீடுகளை நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 week ஆயிருக்கு. ரெகுலரா பப்ளிக் அதை கான்டாக்ட் பண்றாங்க. இன்னமும் அந்த பப்ளிக் கான்டாக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க. ஸோ இப்போ வந்து போலீசாருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு சார் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய போலீஸ்க்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். போலீஸோட பாதுகாப்பு என்னென்ன வழிகளில் உறுதிப்படுத்தப்படுது சார்? இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு அடுத்தது போலீஸ் தான் வந்து அடுத்து ஹை ரிஸ்க்ல இருக்காங்க இந்த வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கு. அதுக்காக வந்து காவல்துறையினர் எல்லாருக்குமே வந்து மாஸ்க் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி மாஸ்க் சப்ளை பண்ணிருக்கோம். கிளவுஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தேவையான சானிடைசர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்க அவங்க டியூட்டி இருக்காங்களோ அந்த டியூட்டி பாயிண்ட்ல தண்ணி, சோப்பு, சானிடைசர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பிஏ சிஸ்டம் கொடுத்துருக்கோம். டைரக்டா பப்ளிக் கிட்ட போய் பேசாதீங்க, எதா இருந்தாலும் நீங்க பிஏ சிஸ்டம்ல இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே பேசுங்க அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஃப்ரீக்வெண்ட் மெடிக்கல் செக்அப்ஸ் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோட உத்தரவின் பேரில் அவங்களுக்கு தேவையான அந்த கபசுர குடிநீரும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ. ஸோ வி ஆர் டேக்கிங் ஆல் ப்ரிகாஷன்ஸ் டு என்ஷூர் தட் போலீஸ்க்கு எந்த ரூபத்திலையும் வந்து அந்த டிசீஸ் வந்துடக்கூடாது, அந்த வைரஸ் தொற்று ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் எல்லா போலீஸ் கிட்டையும். போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸ், ஹோம் கார்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், வாலண்டியர்ஸ் யார் யாரெல்லாம் போலீஸ் கூட வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ரோடுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மாஸ்க், கிளவுஸ் இல்லாம வெளியில வரக்கூடாது. அதே மாதிரி ரெகுலரா வந்து ஹேண்ட் வாஷ் பண்றது, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது திரும்ப எம்பசைஸ் பண்ணிருக்கோம். இம்யூனிட்டி பில்டிங் ஃபுட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா இருக்கிற ஃபுட்டை வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தட் இட் அவங்களோட மைண்டுக்குள்ள வந்து திரும்ப போய்கிட்டே இருந்ததுன்னா they will start followingன்றது ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கோம். லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, மக்களோட மனநிலையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? இப்போ மக்கள் செட் ஆயிட்டாங்களா? லாக்டவுனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பழகிட்டாங்களா? என்ன நிலைமை சார்? லாக்டவுன்னா என்ன அப்படின்றது, லாக்டவுனோட ரூல்ஸ் என்ன, அந்த என்னென்ன இதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது எல்லாமே வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது. ஆரம்பத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் லாக்டவுன் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த வைரஸோட ஸ்ப்ரெட்டை வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் சில இடங்கள்ல நான் பாக்குற விஷயம். குறிப்பா வந்து காய்கறி மார்க்கெட்டு அதுலலாம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் போட்டிருக்காங்க. அந்த காய்கறி கடைக்காரர் வந்து சர்க்கிள் போட்டிருப்பாரு, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது போட்டிருப்பாரு. பட் வெயில் அடிக்குது அப்படின்றதுனால எல்லாமே நெருக்கமா போய் நிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயில்ல நிக்க முடியாது அப்படின்றதுனால எல்லாம் போய் நெருக்கமா போய் நிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த லாக்டவுன், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சோஷியல் டிஸ்டன்சிங்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சில நபர்கள் அந்த வைரஸோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலன்றதான் நாங்க சொல்றோம். அதுக்காக தான் திரும்ப அந்த அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வி ஹேவ் டு லிவ் வித் திஸ் ஃபார் சம் டைம். ஸோ அதனால நம்மளோட பாதுகாப்புக்காகவும் மற்றவங்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த லாக்டவுனோட ரூல்ஸை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. உடனடி வேலைவாய்ப்பிற்கான உயர்கல்வியை வழங்கும் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை மற்றும் கோவை. Medway Hospital, the way to better health.